ஏற்றுமதி தேவை அதிகரிப்பு. மைனஸ் இல்லாத நிலை என பல்வேறு காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ராக்கெட் வேகத்தில் ஏறி வருகின்றன. முட்டை விலை உயர்வு குறித்து செய்தி தொகுப்பை காணலாம். நாமக்கல் மண்டலத்தில் சீதோஷ்ண நிலையில் மாறுபாடு ஏற்பட்டு பல்வேறு காரணங்களால் கடந்த சில நாட்களாக முட்டை கொள்முதல் விலை கிடுகிடு என உயர்ந்து வருகிறது. அதன்படி கடந்த 15ஆம் தேதி 5 காசுகள் உயர்ந்து 595 காசுகள் என வரலாறு காணாத உயர்வை முட்டை எட்டியுள்ளது. தொடர்ந்து 16ஆம் தேதி மேலும் 5 காசுகள் உயர்த்தப்பட்டு முறையாக 6 ரூபாயை தொட்டது. இதற்கிடையே கடந்த 18ஆம் தேதி மேலும் 5 காசுகள் உயர்ந்து 605 காசுகள் என்கிற புதிய உச்சத்தை தொட்டது. இந்த நிலையில் நேற்று நாமக்கல்லில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதன் விலையை மேலும் 5 காசுகள் உயர்த்த முடிவு செய்தனர். எனவே முட்டை கொள்முதல் விலை 6-10 காசுகளாக உயர்ந்துள்ளது. முட்டை கொள்முதல் விலை ராக்கெட் வேகத்தில் ஏறி வருவதால் பண்ணையாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வட மாநிலங்களில் நிலவும் கடும் குளிர், தீவன மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு போன்றவை முட்டை கொள்முதல் விலை உயர்வுக்கு காரணம் என பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டை ஒட்டி கேக் தயாரிக்க முட்டைகள் அதிக அளவில் தேவைப்படும் என்பதால் கொள்முதல் விலை மேலும் உயர வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தனர். கறிக்கோழி கிலோ ரூபாய் 98க்கும் முட்டைக்கோழி கிலோ ரூபாய் 122க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அவற்றின் விலைகளில் மாற்றம் செய்யப்படவில்லை என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.